புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னை அடையாறில் உள்ள பார்க்கில் 2 மாதங்களுக்கு முன் காகங்கள் அடுத்தடுத்து இறந்தன. அதன் உடல்கள் மத்திய பிரதேசம் போபாலில் உள்ள மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டன. பரிசோதித்த ஆராய்ச்சி நிறுவனம் பறவை காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்தது. மாநிலம் முழுதும் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளவும் இறக்கும் காகங்களை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்தவும் தமிழக தலைமை செயலருக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. தமிழக கால்நடைத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவில்லை. காகங்கள், புறாக்கள் தான் இறக்கின்றன, மனிதர்களிடையே பாதிப்பில்லை என அலட்சியம் காட்டியது. திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், செங்கல்பட்டிலும் பறவைகள் இறப்பது தொடர்ந்தது. இந்த சூழலில் கிண்டி சிறுவர் பூங்காவிலும் பறவைகள் கொத்து கொத்தாக இறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பார்வைக்காக பெரிய அளவிலான கூண்டுகளில் அடைக்கப்பட்ட வேடந்தாங்கல் பறவைகள் செத்து மடிந்தன. அடுத்தடுத்த நாட்களில் 50 பறவைகள் வரை இறந்ததால் கிண்டி சிறுவர் பூங்கா நேற்று மூடப்பட்டது. மீண்டும் எப்போது திறக்கப்படும் என அறிவிக்கப்படவில்லை. பறவை காய்ச்சல் பாதிப்பால் இது நடந்திருக்குமோ என்ற அச்சத்தில் அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உள்ளது. மனிதர்களுக்கு இதுவரை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. 100 பேரில் 0.5% பேருக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். அதையும் தடுக்க மருத்துவ முகாம் போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினர்.